இதுல நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா, உங்க வீட்ல ஏதாவது வேலை இருக்குதா? ஆமா, எங்க வீட்ல வேலைக்காரி வேற ஒரு 10 நாளா வரவே இல்ல. எங்க வீட்டு டாய்லெட் வேற ரொம்ப நாத்தடிக்குது, உள்ள போகவே முடியல. நீங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரீங்களா? சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் கழுவி விடுறேன். ஆ. நைனா, இங்க பாப்பா. என்னம்மா? இந்தா இதை எடுத்துன்னு போய் வீட்டுல வை. நான் இந்த வீட்டுல போய் கக்கூஸ் கழிட்டு வந்துடுறேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையாமா? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், யார் வீட்லயும் போய் டாய்லெட் கழுவாத, எடுபடி வேலை பார்க்காதுன்னு. எனக்கு தெரியாது, இப்ப நீ அவங்கள கூப்பிட்டு டாய்லெட் கழுவு வரமாட்டேன்னு சொல்ற. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிடா, கத்தாத. உனக்கு மீன் குழம்பு பிடிக்குமேன்னு பார்த்தேன், அதான். கடுப்பேத்தாதம்மா, முதல்ல அவங்கள கூப்பிட்டு கொடு. சரி சரி இரு. மா மா, மீன் குழம்பு வேணாம், நீங்களே வச்சுங்க. சரி, டாய்லெட் ஆச்சும் வந்து கழுவுங்க. எனக்கு டைம் வேற ஆச்சு, நான் ஆபீஸ்க்கு வேற கிளம்பணும். அவங்க வரமாட்டாங்க மேடம், மாமா போலாம். என்ன அவ்ளோ திமிரா உங்களுக்கு? குப்பாள்ற வேலை தானே பாக்குறீங்க? என்னவோ பெரிய கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி சீன் போடுறீங்க. தேவையில்லாம பேசாதீங்க மேடம். உங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒண்ணு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு சம்பளம் தரல. நீங்க தானே போனீங்க, நீங்களே கழுவுங்க. என்னடா சொன்ன? பொண்ணுன்னு பாக்குறேன், உங்களை அடிக்க 5 நிமிஷம் ஆகாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடி அடி பாக்கலாம். வந்துட்டான் பெரிய ஆம்பளை மாதிரி. உங்கள மாதிரி குப்பாள்ற ஆளுங்க தான் இந்த மாதிரி கக்கூஸ் கழுவுற வேலையை செய்யணும். அதுதான் உங்க தகுதி, அதுக்குதான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. நான் இப்ப நினைச்சா கூட உங்க 2 பேருக்கும் வேலை இல்லாம பண்ண முடியும். பாக்குறீங்களா? ஒரே ஒரு போன் போதும். ஆமாமாமா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், அவனை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. இந்த வேலையை நம்பிதாம்மா எங்க குடும்பமே நடக்குது. இந்த வேலை ரொம்ப முக்கியமா. அம்மா, என் பிள்ளைக்காக நான் வேணா உங்க கால்ல விழுறேம்மா. என்னம்மா? நீங்க ஒன்னையும் கால விழ தேவையில்ல. உங்க பையனை வந்து எங்க வீட்டு கக்கூச கழுவ சொல்லுங்க. என்னடி சொன்ன? குப்பாள்றவங்கனா அவ்வளவு கேவலமா போச்சா உனக்கு? என்ன கழுவு சொன்ன? பரவாயில்ல, நான் சரின்னு சொன்னேன். என் புள்ளைய பார்த்து கக்கூஸ் கழுவ கூப்பிடுற? அதுக்கு தான் நான் அவனை பெத்தனா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள நல்லா வாழணும்னு அவனை IAS படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை போய் கூப்பிடுற நீ? அம்மா தனியா நமக்காக கஷ்டப்படுறாளே, அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமே லீவ் நாள்ல வந்து எனக்கு உதவி செஞ்சா, நீ அவனை கக்கூஸ் கழுவ கூப்பிடுவியா? நீ போனதே நீயே போய் கழுவு, அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். பாடி பாடி. கரெக்டா சொன்னமா.